ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். கரெக்டாக இப்போ மணி ஒரு 5:30 ஆகுது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. சனி ஞாயிறுனா நம்மளுக்கு எப்பயுமே டெலிவரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிடுவேன். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5:30 ஆகுதுங்களா. 5:30லேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளார எல்லாத்தையுமே பேக்கிங் பண்ணிடுவேன். பேக்கிங் பண்ணி கொண்டு போய் சேலத்தில் போட்டுட்டு ஒரு 12-1 மணிக்குள்ளார திரும்ப ஃபார்முக்கு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா சனி ஞாயிறு நேரமாக எழுந்திரிச்சு டெலிவரி போட்டுட்டு வந்தால் தான் அந்த லீவ் டேஸில் கஸ்டமர் வந்து ஃபார்ம் விசிட் பண்ண வருவாங்க. அவங்கள வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ரம்ஜான் சனிக்கிழமை. கன்னி சுபம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 7 பாக்ஸ் இருக்குது. சிக்ஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பட்டா இருக்குது, 2 ஃபீமேல் பேக் பண்ணோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன், எப்படி பேக் பண்ணுறோம், அதே மாதிரி சேலம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் எப்படி போடுறோம், அதில் என்னென்ன ஹார்ட் ஒர்க் இருக்குது, என்ன டிஃபிகல்ட் இருக்குது, அது இல்லாமல் கஸ்டமர்கிட்ட போய் அது எப்படி சேருது அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஃபுல் வீடியோவில் போடுறேன். வாங்க போகலாம். ஃபாலோவர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாமே சிக்ஸ் வேகுங்க. வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம காலையில் வந்து விடிகாலம் நேரமாக அனுப்புகிறோம். இந்த ஹோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால குஞ்சுங்களுக்கு வந்து காத்தோட்டமாகவும் இருக்கும், தெளிவாக இருக்கும். கீழே வந்து கொக்கோ பெட் போட்டு குஞ்சுங்களை உள்ளார போட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ளார தக்காளி போட்டுவிட்ருவோம். இது வந்து ஃபீமேலுக்கும் சேவலுக்குமா வைக்கிற பேகு. இந்த பேக் எதுக்காகனா இதில் ஒரு சேவல் 2 பொட்டை அந்த மாதிரி போட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் தான் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே. ஏன்னா கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் நம்மளோட சேஃப்டி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் இது பண்ணிருக்கோம். இந்த பாக்ஸ் எல்லாமே கஸ்டமர் கைக்கு போய் சேர்ந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் குஞ்சில் இழப்பீடாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நம்மளோட பொறுப்பு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சிக் கொடுக்குறோம்னா இன்னையோட நம்ம வேலை முடிஞ்சது இல்லை. இன்னையிலேருந்து 4 மாதம் வந்து கஸ்டமர்கிட்ட ஃபாலோஅப்பில் இருக்கும். என்னென்னா அடுத்ததான் என்ன வேக்சின் போடணும், எப்படி சிக்ஸுங்களை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எப்படி அடைச்சி போட்டு என்ன தீவனம் முறை கொடுத்து என்ன மாதிரி தண்ணி தீவனம் வைக்கணும், அடுத்ததான் என்ன வேக்சின் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி டிவார்மிங் பண்ணி சிக்கை எப்படி க்ரோத் பண்ணி கொண்டுடலாம் அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது. இதில் உண்மை என்ன அப்படிங்கிறதுனா, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு 10 சிக்கு வாங்குறாரு, இல்லை ஒரு 5 சிக்கு வாங்குறாருன்னா கட்டாயமாக 10ல் 1 அடி விழுவும். ஏன் அப்படின்னா இங்கிருந்து அங்கே போகும்போது இறப்பற்ற குறையாகலாம், இல்லைனா இற ஜீரணமாகாமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகாமல் அது குறுகல் நோய் வந்து கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால 10க்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 காப்பாற்றிட்டோம்னாலே போதும். நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து இதை நீங்கள் பேரண்ட் ஸ்டாக்காக மாற்றலாம். நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மகிட்ட வாங்குற சிக்கை பேரண்டாக மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதை பெருசு பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய சிக்கை எடுத்து நீங்கள் சேல் பண்ணுங்க, இல்லை அதிலேருந்து வரக்கூடிய பட்டாவை எடுத்து சேல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். ஏன்னா நம்ம சிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்கும்போது அதை நீங்க பேரண்டா மாத்துறோம். எக்ஸாம்பிள் ஒரு 10 சிக்கு எடுக்கிறீங்கன்னா அதில் 5 மேல் 5 ஃபீமேல் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் தான் எக் லேயிங்க்கு வரும். அந்த கொடுக்குற 5 சேவலை வந்து இந்த பிளட் லைனுக்கு நீங்கள் ஷூட் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு மட்டும் உங்ககிட்ட வேற ஏதாவது நல்ல லைனேஜ் சேவலாக இருந்தது அப்படின்னா அதை ஷூட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டம்மி முட்டையோட வச்சு கூட அதை மேட்டிங் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்த பேட்சுக்கு நம்ம கொடுத்துருக்குறோங்களா சேவலை அது எல்லாமே கூவி ரெடி கண்டிஷன் வந்துடும். அதை வந்து இதோட நீங்கள் போட்டுட்டீங்க, மேட்டிங் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ராப்பரான லைனேஜ் கிடைச்சிடும். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து நிறைய கேட்கறது ஒரே மாதிரி பிளட் லைனில் கொடுப்பீங்களா இல்லை வேற வேற பிளட் லைனில் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. கட்டாயம் வேற வேற பிளட் லைன் தான் வரும், ஒரே பிளட் லைனில் வராது. ஒரே பிளட் லைனில் வந்தால் என்ன பிரச்சனை ஆகுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கால் ஃபால்ட்டாக வருது, சரியா ஊக்கம் வராது, அந்த மாதிரி வரும். அதனால 2 தகப்பன் 2 தாய் அந்த மாதிரி இருக்கிறதால தான் வேற வேற தான் போட்டு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு தகப்பன் 3 தாய் அந்த மாதிரி இருக்கிறதுல பிரித்து போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிளட் லைன் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், நம்ம கேட்குற மாதிரி வெயிட்டும் வந்துருங்க. இவன் தான் என்னோட அப்ரண்டிஸ், அதாவது சம்பளமே வாங்காமல் என்கிட்ட வேலைக்கு இருக்கிறவன், என் மாமா பையன். சீக்கிரம் வாடா போலாமா. டீ குடிச்சா தான் அந்த நாளே ஓடுது, வேலையுமே செய்ய தோணுது. பாட்டி 1 கிலோ தக்காளி எவ்வளோ? திருச்சி அரைக்கு அந்த பக்கம். சரி நான் வளைஞ்சு போகிறேன். பூ வச்சு தீயில பொட்டு வச்சு கண்ணி பொண்ணை கை பிடிச்ச மஞ்சக்கால பாட்டு பிடிச்சிடா. இந்த பக்கம் ரைட்டு. பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கரெக்டாக இப்போ மணி வந்து ஒரு 7:15 ஆகுது. எப்பயுமே சனி நேரம்னா 6 மணிக்கு வந்துடுவேன். இப்போ 7 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 11-12 மணி வரைக்கும் அங்கே சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பஸ் ஒவ்வொரு மாதிரி டைமிங்ல வரும். அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டுங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் வீடியோல காமிக்கிறேன். அவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தருவாரு. ஏதாவது 1 பாக்ஸ் 2 பாக்ஸுக்கு டைம் இல்லை அப்படின்னா அது வந்து போட்டு தந்துருவாரு. ரிமைனிங் எல்லாமே நானே போட்டுட்டு கஸ்டமருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அதே மாதிரி கஸ்டமர் கைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஃபோன் போட்டு கேட்டுருவேன், பத்திரமா வந்துருச்சா என்ன அப்படிங்கிறது. அது வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தான்.
ரொம்ப தூரம் போகும்போதுங்கண்ணா நான் திருச்சி திருச்சி 2 பாக்ஸ். இது திருப்பூர், பொள்ளாச்சி அப்புறம் வச்சுக்கலாம். கரூர். ஓகே வாங்க. கொடுங்க ஒன்று எடுத்துறேன். மேலே வச்சிடலாமாங்கண்ணா? ரைட்டுங்க. எங்கேங்கண்ணா? அண்ணா பின்னாடி வச்சிடலாங்களா? ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. மேலே வைக்க முடியாது. சரிண்ணா. ஓகேங்கண்ணா. கீழே போட்டுடலாங்க. காத்தோட்டமா இருக்கும் இல்லைங்கண்ணா? ஆமா. ஓகேங்கண்ணா. சரிங்களா? நம்பர் 1 டோல்கேட் திருச்சி. அங்க மட்டும் ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னாரு. மற்ற எல்லாமே பொட்டி மேல எல்லாமே நம்பர் எழுதி இருக்கிறாங்கண்ணா. உங்க நம்பர் எல்லாமே கொடுங்க, நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். ஆனா பெரிய பாக்ஸ் கீழே இருக்கிறது வந்து திருச்சியில எடுத்துவாங்க. மேல பாக்ஸ் வந்து திருச்சி நம்பர் 1 டோல்கேட். அட்ரஸ் எல்லாமே எழுதிக்கிறேன். மொபைல் கொடுப்பு. எழுதிக்கிறேங்க. நம்பர் 99 அண்ணா 99 99 11 சரிங்கண்ணா. ஓகே ரைட்டுங்கண்ணா. டைம் வந்து 11:30. சரி ரைட்டுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. டிக்கெட் வந்து 300 சரிங்கண்ணா. சரிங்க. என் ஃபோன் நம்பர் வேணுங்களா? இல்ல பெட்டி மேலேயே இருக்குது. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நம்பர் அதுல இருக்கு. நம்பர் கொடுத்தவங்கள்ட்ட உடனே கூப்பிட சொல்றேங்க. உங்க பேசுவாங்க. நீ தனித்தனியா காசு வாங்கிங்க. சரிங்கண்ணா. பஸ் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேங்க. டைம் கரெக்டாக 11:30. இப்போ தான் டெலிவரி முடிச்சுட்டு வந்து அப்படியே கையேந்தி பவனில் சாப்பிட்டுருக்குறோம். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே சனி ஞாயிறு கஸ்டமர் வருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.